பாரதிராஜா சார் சொன்ன கதையும் எப்படி சொல்லியிருப்பார் சொல்லுங்க, 16 வயதுல கதையை. அப்போ இந்த பக்கம் அவர்கள், இந்த பக்கம் எம்ஜிஆர், மதுரை மீட்ட சுந்தரபாண்டி, அதெல்லாம் நடந்திருக்கிற நேரத்துல இந்த கதை என்ன கதைன்னு சொல்றது. ஒரு ஊர்ல ஒரு ஜப்பானின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் யாருமே கிடையாது, அனாதை. அது ஒரு உதிரி கேரக்டர் மாதிரி அது தெரியும். எல்லா இடத்துலயும் தான் ஆரம்பிக்கிறாரு. இப்படி யாராவது கதை சொன்னா ஏத்துப்பாங்களா நீங்க கேளுங்க. கூப்பிட்டு நாங்க என்ன பரமக்குடியும் பாரு, நான் தேனிமா வரேன். இப்ப தேனி கூப்பிட்டு நீங்க சொன்னீங்கன்னா தேன் கக்கும். ஏன்னா அந்த நேரத்துல அவர் சொல்ற அந்த கதையை எத்தனை பேர் உதாசீனப்படுத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. புரியுது சார். எடுத்த உடனே எங்கிட்ட வந்திருப்பாரா இல்லையா? அவர் படத்தை ஓட்டணும்ட்டு யாரா பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் ட்ரை பண்ணதான் தோணி இருக்கும். சிவாஜி நடிச்சாரு பாகப்பிரிவின் இல்ல, அது மாதிரி நடிக்க மாட்டாங்களான்னு நினைச்சிருப்பாரு. அது ஒரே ஆளு. அவருக்குள்ள போகரோட விட பெரிய கட்டடம் இருக்குமா தலைக்குள்ள. அது மாதிரி நிறைய கட்டடங்கள் இருக்கு. அவரை அதை வச்சு எடை போடக்கூடாது. பணக்கார நடிகருங்கிறதெல்லாம் இல்லை. அவரு கடைசி வரலும் தன்னை ஏழை நடிகனா தான் நினைச்சிட்டு இருந்தாரு.